ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இன்னொரு டாப்பிக்க பத்தி பேசலாம். இத எப்படின்னா, ஒரு சிலர் அவங்க ஃபேமிலீஸ்ல ஒரு வயதான நபர்கள் இருப்பாங்க. மிடில் ஏஜ் யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் திடீர்னு பார்த்தா ஸ்கின்ல அது கால்லயோ, தொடையிலயோ, முக்காவாசி கால்லயும், தொடையிலயும் கீழ் பகுதியில தான் இத நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னா, திடீர்னு பார்த்தா அந்த ஸ்கின்ல ஒரு பிளாக் ஸ்பாட் வரலாம். இல்லன்னா ஒரு பர்பிள் கலர் இர்ரெகுலர் ஸ்பாட். எங்க திடீர்னு பார்த்தா கால்ல நல்லா தோல் கருத்து போயிருக்கு. சின்னதா ஒரு 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா தோல் கருத்து போய் பிளாக்கிஷாவோ இல்லை பர்பிள் கலர்லையோ இல்லை ஒரு டார்க் ப்ளூ பிளாக்கோ இந்த மாதிரி ஸ்கின்ல திடீர்னு பார்த்தா ரத்தம் கசிஞ்ச மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும். என்னடா அது நம்ம எதுவுமே பண்ணலையே, நம்மளுக்கு அடிப்படமும் இல்லை, எந்த விதமான இதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்க அந்த ஸ்கின்ல வரக்கூடிய சின்ன சின்ன ரத்த குழாயில் வெடிப்பு ஏற்பட்டு ரத்தம் ஸ்கின்னு கீழே பெருசாக கசியாமல் ஒரு 0.5 ml இல்லை லெஸ் தென் ml ரொம்ப கம்மியாக கசிகிறதுனால அது வலியும் ஏற்படுத்தாமல் காலில் தொட்டு பார்த்தா வலியும் இருக்காது. காலு கீழே ஸ்கின்னை பார்த்தா கட்டி போன மாதிரி இருக்கா. ஸ்கின் நார்மலாக இருக்கும் தொடும்போது, ஆனால் கலர் மட்டும் மாறி இருக்கும். இந்த மாதிரி இருக்க கண்டிஷன் பேர் தான் எக்கிமோசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் கலர் அடிக்கடி வரக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக அவங்க வேறு ஏதாவது தொந்தரவு இருக்காங்கிறது அவங்க கண்டிப்பாக இதுக்கு டாக்டர் அணுகி இதுக்கு என்ன டயக்னோசிஸ்ன்னு கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசணும். இந்த எக்கிமோசிஸ்க்கும் காலில் இருக்கக்கூடிய வெயினுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய வெயினுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா, சம்மந்தம் இருக்கா, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசணும். இந்த எக்கிமோசிஸ் வரக்கூடிய நபர்களுக்கு அந்த சின்ன சின்ன வெயின்ஸ் வெடிப்பு ஏற்பட்டு ஸ்கின் ரெட்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வைத்திய முறைகள் என்னென்ன வைத்திய முறைகள் இருக்குது, லேட்டஸ்ட் வைத்திய முறைகள் இதில் ஏதாவது இருக்குதா, அதை பற்றியும் இன்றைக்கி பேசலாம். இப்போ இந்த எக்கிமோசிஸ் பற்றி நான் என்ன சொன்னேன்னா, காலில் ஒரு சின்ன சின்ன ரத்த குழாயில் அது ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும். சின்ன ரத்த குழாயில், கண்ணுக்கே தெரியாத ரத்த குழாயில் சின்னதாக ரத்தம் கசிஞ்சு ஸ்கின்னு கீழே ரெட் கலராகவோ இல்லைனா பர்பிள் கலராகவோ டார்க் ப்ளூ கலராகவோ நாளடைவில் போப்போ கலர் மாறும். இனிஷியலாக ரெட்டாக இருக்கும். இந்த மாதிரியான அந்த கலர் பேர் தான் எக்கிமோசிஸ்ன்னு சொல்கிறோம். இது மோர் எதனால் வருதுன்னு பார்க்கும்போது ஃப்ரெஜைல் வெயின்ஸ்னால் வருது. ஓகேங்களா? இப்போ ஃப்ரெஜைல் வெயின்ஸ்னாலலாம் இப்போ வெயினோட ஸ்ட்ரென்த் வீக் ஆகும்போது நம்ம அடியே படாமல் உட்காந்து எழுந்திருப்போம், இல்லை ஏதாவது ஒரு பக்கம் படுத்து எழுந்திருப்போம், இல்லை கையை ஒரு பக்கம் சாயவாக வச்சுருப்போம், இல்லை கால் ஒரு பக்கம் கால் மேலே கால் போட்டிருப்போம். ஏதாவது ஒரு நமக்கே தெரியாமல் அது ஒரு நார்மலாக டே டு டே பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிலேயே அந்த வெயின்ஸோட உள்ள ரத்தம் தேங்குற ப்ரெஷர் அதால் உள்ள கொஞ்சம் தான் ரத்தம் தேங்கும். பட் சின்ன வெயின்ஸ்னால ஸ்கின் கால் மேலே கால் போகிறதுனாலையோ இல்லை அந்த இடத்துல அழுத்தம் ஏற்படுறதுனாலையோ அந்த வெயின்ஸ் அது வெடிப்பு ஏற்பட்டு அந்த ரத்தம் கசிஞ்சு சின்ன இடத்துல அந்த இடத்துல அந்த கலர் சேஞ்சு உண்டு பண்ணும். அது வலி இருக்காது, ஒன்றும் இருக்காது. அவங்க பார்க்குறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். என்னன்னா திடீர்னு ரத்தம் கசிச்சிருக்கு, நம்ம பிளட்டில் ஏதாவது மிஸ்டேக்கா, வேறு ஏதாவது வியாதி வந்திருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் ஆக திடீர்னு எப்படி ரத்தம் கசியுங்கிற ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும். ஸோ இதுதான் உள்ளுக்குள்ளே ஒரு சில நேரம் அந்த வெயினில் ரத்தம் தேங்குறதுனால கூட அந்த வெயினில் தேங்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாக்னேட்டிங் ப்ரெஷர், ரத்தம் தேக்கனால இருக்கக்கூடிய உள்ள வெயின் நல்லா வீக்கமாக வேணும் ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கிறதுனால அந்த வெயின்ஸ் லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த எக்கிமோசிஸ்ங்கிறது எவ்வளோ காமனாக வந்திருக்குங்கிறத பற்றி ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்தாங்க யூஎஸில். அதில் பார்த்தா ஒரு 500 பேர் ஒரு ஜென்ரலாக ஸ்டடியில் இன்க்ளூட் பண்ணி பார்க்கும்போது எந்த விதமான அடியும் படாமல், எந்த விதமான ட்ராமாவும் இல்லாமல், எந்த விதமான ஒரு அறிகுறியுமே இல்லாமல் 5% ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு தானாக இந்த சின்ன சின்ன ரத்த குழாயில் வெடிப்பு ஏற்பட்டு நான் சொன்ன அந்த கலர் சேஞ்சோட அங்கங்கே பேட்சியாக ரெட் கலர், ப்ளூயிஷ் பிளாக், பர்பிள் கலரில் அந்த சின்ன ரத்த குழாயில் வெடிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜை கண்டுபிடிச்சாங்க. ஒரு 5% வேரிகோஸ் வெயின் இந்த நபர்களுக்கு இந்த மாதிரியான எக்கிமோசிஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வேரிகோஸ் வெயின்ஸுங்கிறது வெளியில் பெருசாக தெரியாமல் இருக்கலாம், இல்லை வேரிகோஸ் வெயின்ஸ் வெளியில் தெரிஞ்சு இருக்கக்கூடிய நபர்களில் இந்த மாதிரியான சின்ன சின்ன ரத்த குழாயில் வெடிப்பு ஏற்பட்டு ரத்தம் அங்கே லோக்கலாக கசிகிறது, ஸ்கின்னு கீழே கசிகிறது தான் அவங்க ஒரு 5% ஆஃப் கோர்ஸ் இந்த நபர்களுக்கு இது மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த எக்கிமோசிஸ் ஸ்கின்ல ரத்தம் வெடிப்பு ஏற்படுறது அதுக்கும் காலில் இருக்கக்கூடிய வெயின்ஸ்க்கும் வேரிகோஸ் வெயின்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்குங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. இப்போ இந்த எக்கிமோசிஸ் எப்படி உருவாகலாம்னா, காலில் நான் சொன்ன மாதிரி இந்த வெயின்ஸில் உள்ள காலோடைய ரத்த ஓட்டத்தை கால் பகுதியிலேருந்து இருதயத்தை நோக்கி எடுத்துகிட்டு போகுது அகெயின்ஸ்ட் கிராவிட்டி. அந்த அகெயின்ஸ்ட் கிராவிட்டி போகிறதுனால உள்ள அந்த வெயினில் இருக்கக்கூடிய ரத்தம் மேலே ஏறாமல் கீழே போய் லீக் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இயற்கையிலே எல்லா வெயின்ஸ்லையும் உள்ள வேல்வ்ஸ் இருக்கும். எக்கிமோசிஸ் வந்த நபர்களுக்கு அந்த வெயின்ஸ் எல்லாம் நாளடைவில் வீக் ஆகிடுது. வீக் ஆகிறதுனால அந்த வேல்வ்ஸும் வீக் ஆகிறதுனால ரத்தம் நிறைய தேங்க ஆரம்பிக்கிறதுனால அந்த வெயின்ஸ் ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இனிஷியலாக பார்க்கும்போது சின்ன சின்னதாக ஸ்பைடர் வெயின்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸ்பைடர் வெயின்ஸ்னு பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். சின்ன சின்ன ரத்த குழாய்கள் கண்ணில் பார்க்கும்போது ப்ளூயிஷாக
நம்ம பர்பிளா, பிங்க் கலரா குட்டி குட்டி ரத்த குழாய்கள் ஸ்கின்ல ஒரு சிலருக்கு. ஸோ இதில வந்து உள்ள ரத்தம் தேங்குறதுனால, நாளடைவில நம்ம வந்து அதில அந்த ரத்தம் தேங்குறது ஒரு அளவு ஜாஸ்தியா போறதுனால, வெயின்ஸ் வீக் ஆகுறதுனால, தானா ஸ்பான்டேனியஸா ரப்ச்சர் ஆகி அந்த இடத்துல ஸ்கின் வந்து கலர் சேஞ்ச் ரத்தம் லீக் ஆகுறதுனால இந்த கலர் சேஞ்சஸ் உண்டு பண்ணலாம். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமா இருக்கிற நபர்கள்னு பார்க்கும்போது, வயதான நபர்களுக்கு வரலாம். ஒபீஸா இருக்க நபர்கள், பருமனா இருக்க நபர்களுக்கு வரலாம். பர்ட்டிகுலர்லி லேடீஸ், ரிப்பீட்டட் பிரெக்னன்சிஸ், நீண்ட நேரம் உட்காந்துட்டே இருக்க நபர்கள், நீண்ட நேரம் நின்னுட்டே இருக்க நபர்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு. இன்ஆக்டிவிட்டி, செடன்ட்ரியா எந்த விதமான வேலையும் செய்யாம அப்படியே இன்னும் உட்காந்துட்டே இருக்க நபர்களுக்கு இது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பிளஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ரத்த குழாய் பாதிப்பு ஏற்படும்போது, அவங்களுக்கு வந்து நாளடைவில கவனிக்க தவறிட்டாங்கன்னா, ஸ்கின்னுக்கு கீழ இருக்கக்கூடிய பெரிய வெயின்ஸ்லயும் ட்விஸ்ட் ஆயி, பல்ஜ் ஆயி, கால் வீக்கத்தோட, தோல் கருத்து போயி, கால் வீக்கம், மசில் கிராம்ப்ஸு, கால் கனமா இருக்கக்கூடிய சிம்ப்டம்ஸையும் இதோட சேர்ந்து நம்ம நெறைய பேருக்கு ஐடென்டிஃபை பண்றோம். இத கவனிக்க தவறும்போது பார்க்கும்போது அது உள்ளார இருக்க வெயின்லயும் பாதிப்பு ஏற்படுறதுனால 2த்துக்கும் கனெக்ஷன் இருக்கிறதுனால, ரெகுலர் வேரிகோஸ் வெயின்ஸாவும் அது கன்வெர்ட் ஆயி பெரிய வெயின்ஸ்லயும் பாதிப்பு ஏற்படுறதையும் நம்ம பார்க்கோம். ஸோ அதனால இந்த சின்ன சின்ன ரத்த குழாயில இருக்கக்கூடிய இந்த ரத்தம் தேங்கி ஸ்கின்ல பேட்சியா இந்த மாதிரி வெடிப்பு ஏற்படுறத, கசிஞ்சு போறத நம்ம லைட்டா எடுத்துக்காம முன்கூட்டியே பார்க்கறதுனால, உள்ள இருக்கக்கூடிய வெயின்ஸோட பாதிப்பையும் நம்ம வந்து ஸ்கேன்ல கண்டுபிடிச்சு, ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த கலர் சேஞ்ச் வெடிப்பு ஏற்பட்டு வரத நம்ம ஒரு ஒரு சைனா எடுத்துக்கிட்டு, உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குதான்னு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, அதில இருக்கக்கூடிய பிரச்சனை இருந்துச்சுன்னா, அதுக்கு ஃபாலோ அப் பண்ணி, இனிஷியலா நெறைய வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணலாம். லைஃப் ஸ்டைல்ஸ்னா உணவு பழக்கவழக்கங்கள், டே டு டே எக்சர்சைஸ் பண்றது, ஸ்விம்மிங் போறது, வாக்கிங் போறது, லோ இன்டென்சிட்டி ட்ரெஸ் வந்து ரொம்ப டைட்டா போடாம, லூஸ் ஃபிட்டிங் டைட்டா போடுறதுனால ரத்தம் தேங்கும். ஸோ டைட் ஜீன்ஸ் இந்த மாதிரிலாம் போடாம, ஸோ கொஞ்சம் ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி இருக்கிறதுனால, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இன்க்ளூடிங் குட் ஸ்லீப், நல்ல ஹெல்த்தி ஃபுட்ஸ், ஹைட்ரேஷன், வாட்டர் இன்டேக் கரெக்ட்டா, சைக்கிளிங், ஜாகிங், வீக்லி 4 டேஸ் வாக்கிங் போறது, ஸ்விம்மிங் போறது, யோகா பண்றது, இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து ஏர்லியரா நீங்க பண்றதுனால, அந்த சின்னதா வரக்கூடிய அறிகுறி வச்சு நீங்க மத்தது வராம இன்னும் பாதுகாத்துட்டு லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ் பண்றதுனால வராமையும் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதுதான் இது ஒரு சைனா நம்ம எடுத்துட்டு லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸையும் எடுத்துட்டு ப்ளஸ் ஸ்கேனும் பண்ணி பார்த்துட்டு உள்ள ஏதாவது மேஜரா ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கலாம். தேவைப்பட்டா ஸ்டாக்கிங்ஸ் போடலாம். கால் வந்து சில லோஷன்ஸ் தருவோம். அது மசாஜ் பண்றதால ரத்தம் தேங்காம இருக்கலாம். ஃபாலோ பண்ணலாம். ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அது ப்ராக்ரஸ் ஆகுதா, இன்னும் நிறைய சின்ன சின்ன வெயின்ஸ் ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ உள்ள இருக்கிற வெயின்ஸும் இன்னும் வீக் ஆகலாம். ஸோ ஏர்லியராகவே பிக்கப் பண்ணிட்டோம்னா நம்ம ஏர்லியராகவே ஃபாலோ பண்ணி எந்த நேரத்தில் அது வைத்தியம் பண்ணுவோம் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வைத்தியம் பண்ணி அதை குணப்படுத்துறதுக்கான வைத்திய முறைகள் இருக்குது. இதில் கன்சர்வேட்டிவாக நான் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸு, எக்ஸசைஸ், ஆக்டிவ் லைஃப் மெயின்டைன் பண்ணுறதுலாம் பண்ணதுக்கப்புறமும் இந்த வெயின்ஸ் ப்ராக்ரஸ் ஆகுதுன்னா இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக சின்ன சின்ன ரத்த குழாய்கள், ரொம்ப சிறிய ரத்த குழாய்கள், ஸ்கின்ல இருக்க ரத்த குழாய் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்க்ளீரோதெரப்பின்னு வைத்தியம் இருக்குது. அந்த ஸ்க்ளீரோதெரப்பியே 2 விதமாக இருக்குது. அந்த ஸ்க்ளீரோதெரப்பிங்கிறது என்னன்னா, இந்த வெயின்ஸ் எல்லாம் மறையிறதுக்குன்னு ஒரு இன்ஜெக்ஷன்ஸ், அந்த இன்ஜெக்ஷன்ஸை நம்ம வந்து 2 விதமாக ப்ரிப்பேர் எப்படின்னா, மிஷினில் ப்ரிப்பேர் ஆகி அந்த இன்ஜெக்ஷன் வந்து நாங்கள் அந்த ஸ்கின்ல சிறிய நீடில், ரொம்ப அதாவது அந்த ஊசி போகிறதே அவ்வளோ மெலிசான நீடில், 30 காஜ் நீடில்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நீடிலில் ஒரு ஸ்பெஷல் இன்ஃப்ராரெட் லைட்டை வச்சு அந்த வெயின்ஸ் எல்லாமே வெயின் என்ஹான்சர்னு சொல்லுவோம். அந்த வெயின்ஸ் எல்லாமே இன்னும் பல மடங்கு சைஸை பெருசு பண்ணிக்காம சின்ன வெயின்ஸையும் அதில் வச்சுட்டு இந்த இன்ஜெக்ஷன் வந்து மிஷின் ப்ரிப்பேர்ட் இன்ஜெக்ஷன்ஸும் இருக்குது, ஃபிசிஷியன் ப்ரிப்பேர்ட் நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுற இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. இதுக்குன்னு ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ஏரோடையும் அதை மிக்ஸ் பண்ணி ஒரு ரேஷியோவில், இல்லைனா சலைனோட இன்ஜெக்ட் பண்ணி ஒரு ரேஷியோவில் அந்த ஸ்க்ளீரோசன்ட்டுங்கிற ஒரு இன்ஜெக்ஷனை அந்த கரெக்டான ஸ்பாட்டில் போகிறதுனால அந்த வெடிக்கக்கூடிய அந்த வெயின்ஸ், சின்ன சின்ன வெயின்ஸ், ஸ்கின்னு கீழே வெடிக்கக்கூடிய வெயின்ஸ் வந்து நம்ம வந்து அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது அதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக மறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரியான ஸ்க்ளீரோதெரப்பிங்கிற ஒரு ப்ரொசீஜரும் பண்ணலாம். ரொம்ப 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 சின்னதாக இருக்குன்னா ஸ்பெஷலைஸ்ட் லேசர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து யாருக்கு வந்து இது ப்ராப்ளம் தருது, எந்த நேரத்தில் ஸ்கின்ல பேட்சியாக ஒரு சிலருக்கு பார்க்கும்போது ரொம்ப ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகி ஸ்கின் ட்ரையாக இருக்கும், அந்த ரத்தம் கசிகிறதுனால பிளாக்காக ரவுண்டாக இருக்கலாம், இல்லை ரெட்டாக இருக்கலாம். அவங்க வந்து ரிப்பீட்டாக வரும்போது அது ஒரு கன்சர்னிங்காக இருக்கும். அந்த மாதிரி நபர்கள் இந்த ஸ்க்ளீரோதெரப்பி பண்ணி அதை மறைய வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்மால் ஸ்கின் கலர் சேஞ்ச் வலியே இல்லாமல் ரெட்டிஷாக வர்றது, ப்ளூயிஷாக வர்றது, ஒரு பர்பிளாக வரதை இக்னோர் பண்ணாமல் ஏர்லியராகவே டாக்டர் வாஸ்குலர் சர்ஜன்ஸ் வந்து அணுகுனீங்கன்னா உள்ளுக்குள்ள வெயினோட கனெக்ட் இருக்கான்னு பார்த்துட்டு ப்ராப்ளம் பெருசாக இல்லைனா ஃபாலோஅப்பில் வச்சுட்டு என்னைக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் தருதோ லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் இதுக்கான வைத்திய முறைகள் பண்ணிவிட்டு அது மேற்கொண்டு இன்னும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ பற்றி பேசுகிறேன். தேங்க்யூ.